வர காலகட்டத்திலலாம் இந்த எல்பிஜி கேஸ் விலை ஏறிட்டே இருக்க போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விறகடுப்புக்கு சுயசார்பு வாழ்க்கைக்கு மாறிட்டு வந்தது நல்லது. இந்த மாதிரி நிறைய கச்சர்கள் எல்லாமே அவங்களுக்கு வேஸ்டான பலகைகள் கொடுப்பாங்க. இல்லை நம்ம வந்து இந்த சவுக்கு மரங்களை கூட எடுத்து வாடகைக்கு அதை வாங்கி நம்ம அதை விறகு எடுத்து யூஸ் பண்ணலாம். நவீன காலத்தில் விறகு அடுப்பு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன காணொலி தான். இந்த மாதிரி இது நமக்கு நிறைய தேவைப்படுதுங்கிறதுனால கட்டிங் மிஷின் இருக்கிறோம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மரக்கல்லை வச்சு நம்ம வெற்றியும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த நவீன விறகு அடுப்பு தான் காட்ட போகிறேன். இது நம்மளுடைய பயோமெடிக்கல் வேஸ்ட். நிறைய பேர் கேட்குறாங்க உங்கள் கழிவுகளை டைம் டேபிள் போட்டு ஒயிட்டு ரெட்டு அதெல்லாம் பார்த்து போடுறோம். இந்த லாண்ட்ரி ஏரியாவில் இந்த மாதிரி விறகு அடுப்பு வச்சுருக்கோம். இது ஒரு குண்டு ஏறத்தாழ ஒரு 350 ரூபா அந்த அளவில் ஒரு குண்டு இருக்குது. இதை இந்த மாதிரி அளவில் ஷேப்ஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷேப்ஸில் கட் பண்ணால் இப்போ தான் உங்களுக்கு நவீன விறகு அடுப்பு காட்ட போகிறேன். கொஞ்சம் அழுக்காக இருக்குது, உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இதுதான் நம்மளுடைய விறகு அடுப்பு. இதில் அந்த ஃபோன் நம்பர், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. பெரியகாடு ரோடு, ஈரோட்டில் வந்து திருவள்ளூர் ஃபுட் ஸ்டாப். இவர் தான் நம்மளோட பாஸ். எப்போவுமே இவர் தான் நம்மளோட பாஸ். ஸோ இது என்ன அப்படின்னா, இதுக்குள்ளே நம்ம விறகெல்லாம் போடலாம். கேஸ் போலவே எரியும். ப்ளஸ் இந்த ப்ளோயர் ரெகுலேட்டர் இருக்குது. இதை நம்ம சின்னது பண்ணிக்கலாம், அதே மாதிரி பெருசு பண்ணிக்கலாம். இப்போ பார்க்கலாம். இப்போ பெருசாகிட்டு இருக்குது. இதில் அந்த விறகு அடுப்பு அந்த சைஸில் போட்டோம்னா எரியாரும். எங்களுடைய சீஃப் குக் சுந்தரி அம்மா, அப்புறம் இளங்கோவன், நம்மளுடைய வெஜிடபிள் கட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அலமேலு அம்மா. சரிங்க சரி. இவங்க தான் நம்மளுடைய ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுற. ஸோ கொஞ்சம் திறங்க பார்க்கலாம். இதுதான் ஆக்சுவலாக இதோடைய ப்ளோயர். இது எப்படி வேலை செய்யுதுங்கிறதையும் காட்டுறோம். இந்த ப்ளோயர்லேருந்து காற்று இந்த பைப் வழியாக போய் அதுக்கு ஒரு லீவர் கொடுத்துருக்காங்க. அது ஓப்பனில் இருக்கும். அது உள்ளே இந்த ஃபர்னேஸ்க்கு போகும். உள்ளே இந்த மாதிரி விறகுகள் நீங்கள் பார்க்கலாம், தெரியும். அது இப்போ மேலே இது கொஞ்சம் திறங்கமாக பார்க்கலாம். இப்போ இதோடைய சைஸ் உங்களுக்கு தெரியுது. இந்த அளவுக்கு சைஸ் இதில் குக் பண்ணலாம். ஸோ இது ஒரு இப்போ யூஸ் பண்ணாததை காட்டுறேன். இப்போ இது ஆனில் இல்லை. இப்போ நீங்கள் பார்க்கலாம். இதுதான் இது சாம்பல் மட்டும் தெரியுது. இதில் உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி இருக்கும். ப்ளோயர் போட்டோம்னா இந்த மாதிரி இதில் வரும். ஸோ இதுலேயும் நீங்கள் பார்க்குறீங்க அந்த போர்டோட அட்ரஸ், இதோட டீட்டெயில்ஸ் நான் கீழே முடிஞ்சது தான் கொடுத்துட்றேன் இதில். தேங்க்யூ சார். இது மூலமா என்ன கிடைக்கும்னு நீங்கள் சொல்லலாம். கேஸ் தான் ஈஸியாக இருக்குது. இப்போலாம் எங்கேயோ போயிட்டோம். இண்டக்ஷன் ஸ்டவ், ஓடிஜி, அப்புறம் கிரில்லு, ஹோட்டலில் வர மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறோம். போக போக தான் நமக்கு தெரியுதுல்ல, ஃபேட்டி லிவரு, சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால் எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தி இருக்குது நம்மளை. ஸோ இது எங்கேயோ கொண்டு போய் நின்று அதுக்கப்புறம் நம்ம தீர்வு காண முடியாது. ஸோ சுயசார்பு வாழ்க்கை அப்படின்னா என்ன, முடிஞ்ச அளவுக்கு நம்ம இன்னொரு பொருள் விறகு அப்படின்னா இது நம்ம இண்டஸ்ட்ரி, ஹாஸ்பிட்டலுங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க இல்லையா, இல்லை ஒரு சர்வீசஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு நிறைய விறகு தேவைப்படுறதா தான் கட்டிங் மிஷின் இதெல்லாம் பண்ணி பண்ணுறோம். நீங்கள் சின்னதாக நடந்து போகும்போது கொஞ்சம் விறகுகள் வர வழியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை கட் பண்ணிங்கனாலே ஒரு நாளைக்கு நம்ம சமைக்கலாம். போப்பா வேறு வேலை இல்லையா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மருத்துவமனைகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மைகள். ஃபேட்டி லிவரில் ஆரம்பித்து சுகரில், காலில் புண்ணு தலைமை இன்பத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர். தலைமை இன்பம்னா என்ன அப்படின்னு கேட்பீங்க. அதான் இருக்கே, கூகுள் பண்ணி பாருங்கள். தலைமை இன்பம் தான். சர்க்கரையில் கால் பாதிக்கிறதுல, கண்ணு பாதிக்கிறதுல முதலாக பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா தலைமை இன்பம். தலைமை இன்பம்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். தயவுசெய்து கூகுள் பண்ணி இந்த மை டியர் டயானா அப்படின்னு கூகுள் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக தலைமை இன்பம் இழந்த பிறகு அப்புறம் என்னங்க இருக்குது வாழ்க்கை? சுவை, ஒளி, ஊர், ஓசை, நாற்றம், மெய்வாய், கண்முக்கு, செவி, கண்ணால் இன்பம், காதால் இன்பம், கேட்டால் இன்பம், நுகர்ந்தால் இன்பம், தொட்டால் இன்பம். இந்த 5 இன்பங்களையும் ஒரே நேரத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு இன்பம் பேர் தான் தலை இன்பம். தலைமை இன்பம் சர்க்கரை நோயாளியில் பாதிக்கப்படுது. அதுக்கு இந்த விறகு வர்த்தான்னு கேட்டால் வர்த்ததாங்க. அடுத்து ஒரு முக்கியமான காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.